இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு காதல் ஜோடி புதுமண தம்பதி வேற தேடி தேடி தேனிலவை கொண்டாடுறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னா ஒரு பாலைவனம். அங்கே இருக்க அழகழகான பள்ளத்தாக்க பார்த்து மயங்கிட்டாங்க போல. அதனால தான் தேனிலவை கொண்டாட இங்கே வந்திருக்காங்க போல. இவங்க வந்த இடத்துக்கு அனுமதி கிடைக்கல. போட்டிருக்க ரூல்ஸ் எல்லாம் மீறியும் அந்த பாலைவனத்துக்குள்ள ஹென்ரின்னு ஒரு வழிகாட்டியையும் கூடவே கூட்டி வந்துடுறாங்க. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, அந்த ஹென்ரியை பாம்பு கடிக்காத வரைக்கும். அந்த வழிகாட்டி இல்லைன்னா அங்கேருந்து திரும்ப வர முடியாதுல்ல. இந்த 3 பேர் உயிரோடு திரும்ப வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத கதையே. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் லோரியும் நிக்கும் ஒரு காரில் போயிட்டு இருக்காங்க, ஹரிசோனா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு. ஏற்கனவே நிக் வந்து பள்ளத்தாக்குக்கெலாம் போயிருக்கான். அதனால லோரிட்ட சொல்கிறான், நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறேன், அது உனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம வாழ்க்கையில் அது ஒரு மறக்க முடியாத நாளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இவங்க 2 பேரும் நேராக அந்த ஊருக்கு வந்தோடனே ஒரு ஹோட்டலை புக் பண்ணுறாங்க. அந்த ரிசப்ஷனில் இருக்க பொண்ணு வந்தோடனே கேட்குறா, சொல்லுங்கள் முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. அதுக்கு லோரியும் நிக்கும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரி இருங்க நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கும் போல் உங்கள் மோதிரத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனில் இருக்க பொண்ணு சொல்கிறா, எனக்கு உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் வயசுலாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன், அதனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. எந்த ஒரு சண்டை வந்தாலும் 2 பேரும் பேசியே தீர்த்துருங்க, அது தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும், இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப இனிமையாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கீயை கொடுக்குறாங்க. நிக்கும் அந்த சாவியை வாங்கிட்டு வந்துடுறான். 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த பள்ளத்தாக்க பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும் கவர்மெண்ட்டை. இவங்க 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. நிக்கு வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறான், நாங்கள் இந்த மாதிரி சுற்றி பார்க்க போனோம், எங்களுக்கு பர்மிஷன் லெட்டர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆஃபீஸர் இருந்துட்டு முடியாது, இப்போ போக முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க. நிக் மறுபடியும் விடாமல் கேட்குறான், ஏன் உங்களால் தர முடியாது, நான் லாஸ்ட் டைம் வரும்போது போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தேனே, இப்போ என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஆஃபீஸர் இருந்துட்டு சொல்கிறாங்க, நிறைய பேர் அங்கே வழி தெரியாமல் தொலைஞ்சு போயிடுறாங்க, ஒரு சிலர் அங்கே இருக்க நரிக்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க, இதனால தான் இப்போதைக்கு நாங்கள் திறக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க. சரி நிக்குக்கு தெரிஞ்சிருச்சு, இது வேலைக்காகாது, நம்ம வேற ஏதாவது வழியில் போக முடிஞ்சா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அந்த நாளோட சாயந்தரமும் ஆகுது. நிக்கு வந்து அங்கே இருக்க ஒரு பாரில் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு மனசே இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியலையே அப்படின்னு. லோரி சொல்கிறா, சரி விடு நம்ம இன்னொரு நாள் கூட போய்க்கலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமாதானம் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு குரல் பக்கத்தில் இருந்து என்னடான்னு பார்த்தா ஹென்றி. இந்த ஆளுக்கு நிறைய அனுபவம் இருக்குது அந்த பாலைவனத்தில். இவங்க 2 பேர்த்திட்டு கேட்குறேன், நான் வேணா உங்களை கூட்டி போகிறேன், அதுக்கான காசு மட்டும் கொடுங்க, எங்கிட்ட இருக்க கழுதையில் நான் உங்களை கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு விட மாட்டாங்க, அடுத்த ஒரு 6 மாதத்துக்காக வச்சும் அந்த இடத்துக்குள்ள யாரும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. 0 வாட்ச் பல்ப் மாதிரி இருந்த நிக்கோட மூஞ்சி பளீர்னு அடிக்குது அந்த பேச்சை கேட்டோனையும். யாராக இருந்தாலும் அங்கே இருக்க லோக்கல் பீப்புளோட போகிறதுக்கு ஒத்துப்பாங்க இல்லையா. நிக்கும் லோரியும் சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஹென்றி சொல்கிறான், சரி நாளைக்கு மறக்காமல் காலைல வந்துடுங்க, நம்ம அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்கிறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. அவங்க வந்து ஜீப்பை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஹென்றி பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ஹென்றி சொல்கிறான், அங்கே பாருங்க அங்கே தான் நம்ம போக போகிறோம், எவ்வளோ அருமையாக இருக்குது, அங்கே போய் பார்த்தா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும், பாலைவனத்தில் இப்படியெல்லாம் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு. இவங்களும் மெதுவாக ஆளுக்கு ஒரு கழுதையில் ஏறி கிளம்பிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2.5 மணி நேரமும் போகுது. பள்ளத்தாக்கெல்லாம் பெருசாக இருக்கனாலேயே அவங்க வந்து கழுதையோட ரொம்ப மெதுவாக இறக்கிட்டு இருக்காங்க மேட்லேருந்து கீழே. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹென்றி ஒரு விஷயமா சொல்லிட்டு வரான் அந்த பாலைவனத்தை பற்றி. இந்த பாலைவனம் 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானது, இந்த விஷயத்த உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போகலாம் இந்த அரசாங்கம், ஆனால் ஒரு வேலை உருப்படியாக செய்யாது எந்த அரசாங்கமும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வரான் நம்ம ஹென்றி. இவங்க ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாலைவனத்தோட அடிமட்டத்தை வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கே ஒரு இடம் பார்க்கறதுக்கு இருக்குது அப்படிங்கிறனால அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்க சொல்ல ஹென்றி சொல்கிறான், எனக்கு இந்த பாலைவனத்தில் ரொம்ப நிறைய அனுபவம் இருக்குது, ஒரு தடவை என்னை 4-5 காட்டு ஓனை சுற்று போட்டுருச்சு, என்னால் 2 தான் சமாளிக்க முடிஞ்சுது, அதில் ஆன தழும்பு தான் இதெல்லாம், இருந்துமே நான் உயிர் தப்பிச்சது கடவுள் புண்ணியந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் லோரிட்ட. நல்லா பயன்படுத்தி போங்க, காட்டு ஓனை நம்ம இருக்க இடத்துக்கு மட்டும் வரும்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறான் ஹென்ரிட்ட. சரின்ட்டு நிக்கோ லோரியும் அங்கே இருக்க ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே போகிறாங்க. இந்த பள்ளத்தாக்கை பார்த்தாலே ஏற்கனவே நம்ம சேனலில் ரீகாப் பண்ண ஒரு மூவி 127 ஹார்ஸ் அதுதான் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள், ஒரு தரமான படம் அது. இவங்க 2 பேரும் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சொன்ன மாதிரி தேனிலவை கொண்டாடிட்டு இருக்காங்க. சரின்னு அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து 2 பேர் வந்துடுறாங்க மறுபடியும் கிளம்பலான்னு சொல்லிட்டு. நிக்கு வந்து ஹென்ரிட்ட கேட்குறான், வேற ஏதாவது இடம் இருக்கா இந்த மாதிரி அப்படின்னு. அதுக்கு ஹென்றி இருந்துட்டு சொல்கிறான், இதுக்கு மேலே போனால் நேரமும் ஆயிரும், காட்டு ஓனா இங்கே தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு இருக்கான். நம்ம இங்கேருந்து இப்படியே வீட்டுக்கு போகிறதான் பாதுகாப்பானதுன்னு ஹென்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்ட்டு அங்கே இருக்க 2 பேரும் ஹென்றி பேச்சை கேட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே 3 பேரும் அங்கேருந்து கிளம்பி வந்த வழியிலே மெதுவாக பேசிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஹென்றி வந்து சரி லைட்டாக சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்த சரக்கு எடுத்து 2 ஜிப் குடிச்சிட்டே வர கீழே பார்த்தா பாம்பு. போச்சுடா, இந்த பாம்பு குதிரையை கடிக்க அங்கே இருக்க எல்லா குதிரையும் முரண்டு பிடிச்சிருது. இந்த பக்கம் ஹென்றி கீழே விழுக, அதே நேரத்தில் அந்த பக்கம் நிக்கு லோரியும் கீழே விழுந்துடுறாங்க. அந்த குதிரைங்களாம் ஒரு பக்கமும் தெரிச்சு ஓடிடுச்சு. ஹென்றி விழுந்துட்டு மெதுவாக
தவந்து வந்துட்டு இருக்கும்போது ஹென்றி பக்கம் பாம்பு. அந்த முதல் பாம்பு கையிலே கடிச்சிருது. ஹென்றி பயப்படாம வச்சிருந்த கத்தி எடுத்து கழுத்தோட சேர்த்து வெட்டிடுறான். பக்கத்திலே இன்னொரு விஷப்பாம்பு ஹென்ரியோட கன்னத்தை கடிச்சிருது. அதையும் தலையோட வெட்டிடுறான். போச்சுடா, ஒரு விஷமுள்ள பாம்பு கடிச்சாலே உயிர் பிழைக்கிறது கஷ்டம், இதுல 2 பாம்பு வேற. நிக் ஓடி போய் லோரியை பார்க்கறான். உனக்கு எதுவும் ஆகலையே, பெருசா ஒன்றும் அடிப்படையிலையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹென்ரியோட மூஞ்சில இருக்க பாம்பை எடுத்து அங்கிட்டு போட்டாலும் பாம்போட உடம்பு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நிக் ஓடி வந்து பார்க்கறான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் தைரியமா இருக்கான். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, உங்க போன் இருந்துச்சுன்னா நீங்க யாராவது கூப்பிட்டு பாருங்க, சிக்னல் கிடைக்காது, இருந்தாலும் நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க அப்படின்னு சொல்றான். ஒரு பக்கம் லோரி இருந்துட்டு சிக்னல் இருக்கான்னு பார்க்க போயிட்டா, இன்னொரு பக்கம் நிக்கு ஓடி போன கழுதையை தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது ஒண்ணுதான் வழி ஹென்ரியை காப்பாத்த. கழுதை நின்றுட்டு இருக்கிறதையும் பாத்துறான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து வான்னு கூப்பிட சொல்ல கழுதை அங்கிருந்து ஓடிடுது. அதை விடாம துரத்திட்டே பின்னாடி ஓடிடுறான் நிக்கு. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கழுதையை கூட்டி வந்து கட்டிடுறான் மரத்துல. இந்த பக்கம் லோரி இருந்துட்டு ஹென்ரியோட கையை அசைக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு நீட்டமான குச்சியை வச்சு இறுக்கமா கட்டிக்கிட்டு இருக்கா கையை. என்னதான் இருந்தாலும் அவங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். ஆனா அவங்க போக முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. ஹென்றி சொல்றாரு, மருத்துவ உதவி கிடைக்கலன்னா நான் கண்டிப்பா இறந்துருவேன், என்னை மறக்காம இங்கேயே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. லோரி சொல்றா, நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க, நம்ம இங்கேருந்து கண்டிப்பா கிளம்பி போயிடுவோம், எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறா. ஹென்றி சொல்றாரு, நடக்க போற உண்மையை தானே நம்ம பேசி ஆகணும், அதனால தான் சொல்றேன் என்னை இங்கேயே புதைச்சிருங்க அப்படின்னு. சாப்பிட சாப்பாடு இல்லாம ஹென்ரியை கடிச்ச பாம்பை வெட்டி சாப்பிட்றாங்க 3 பேரும். அன்னைக்கு நைட்டும் அப்படியே போயிடுது. அடுத்த நாள் காலையில் ஆகும்போது பயங்கரமாக வாந்தி எடுக்கிற சத்தம் கேட்குது. என்னடான்னு நிக் எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. ஹென்றி, உங்களுக்கு என்னாச்சு, வாந்தி வருதா, தலை சுத்துதா? இல்லை நிக், இதுக்கு மேலே என்னால் முடியும்னு தோணல, இந்த வழி பயங்கர கொடுமையாக இருக்குது, இயற்கை அன்னைக்கு முன்னாடி நம்மளால் எதுவுமே இல்லைன்னு இப்போ தான் உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேரமும் கிடக்குது. ஹென்றி பாதி சுயநினைவில் பேசிகிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இந்த பாலைவனத்தில் பார்த்து போங்க, கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சிடலாம், உங்களுக்கு உதவி பண்ண யாராவது வந்தே ஆவாங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பேசவே லோரி கண்ணு முன்னாடியே இறந்துடுறாரு. அவர் அதே இடத்துல மண்ணை போட்டு புதைக்கவும் செஞ்சிடறாங்க. சே, எவ்வளோ கொடுமையான ஒரு நிலைமை. இப்போ இவங்க 2 பேரும் இங்கிருந்து தப்பிச்சாகணும். இவ்வளோ பெரிய பாலைவனத்தில் இவங்க என்ன பண்ணி தப்பிக்க போகிறாங்கிறதா கதையே. அடுத்த நாள் காலையில் இவங்க 2 பேரும் மெதுவாக நடந்து போயிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு பெரிய பாறையை பார்க்குறாங்க. சரி, இந்த பாறை மேலே ஏறினா நம்மளுக்கு ஃபோனில் சிக்னல் கிடைக்கும், ஏறலான்னு முடிவு பண்ணும்போது அங்கே ஏறக்கான எந்த வழியும் இல்லை. இந்த பாறையோட திட்டா இருக்க முனையை பிடிச்சி ஏறலான்னு முடிவு பண்ணி நிக்கு வந்து அதில் பாதி தூரம் ஏறி லோரியோட கையை பிடிச்சிக்கிறான். லோரியோட ஃபோனில் அதிசயமாக சிக்னலும் கிடச்சிருது. இவங்க 911க்கு கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நிக்கோட கை ஸ்லிப் ஆயிடுது. 2 பேரும் வேகமாக வந்து கீழே விழுகிறாங்க. லோரி வந்து பார்க்கும்போது அவனோட காலை ஒரு கல் இடுக்கல மாட்டிக்குது. இரு நான் பார்க்குறேன் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி பேண்ட்டை தூக்கி பார்க்குறா, எலும்பு உடஞ்சி வெளியே தெரியுது. ஐயோ, பார்க்கும்போதே பதறுது. நிக் கேட்குறா என்னாச்சு அப்படின்னு. லோரி சொல்கிறா, உன் கால் உடஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் இவங்க 2 பேத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. நிக் வந்து அரை மயக்கத்துக்கு போய் தூங்கிடுறான். கொஞ்ச நேரம் சென்று எந்திரிச்சு பார்த்தா காட்டுவானாய். போச்சுடா, இருக்கிற பிரச்சனையில் இது வேற அப்படின்ட்டு பார்க்குறான். பக்கத்தில் இருக்க கல்லை மெதுவாக எடுத்து எறிகிறான், இங்கேருந்து போ அப்படின்னு. காட்டு நாய் சொன்னால் கேட்கவா போகுது. ஆனால் லோரி ஒரு பெரிய குச்சி எடுத்துகிட்டு வர காட்டு நாய் அந்த பக்கம் ஓடிடுது. நிக் கேட்குறான், நம்மளாவது இங்கேருந்து தப்பிப்போமா இல்லை நம்மளுக்கும் சாவுதானா அப்படின்னு. லோரி சொல்கிறா, அப்பெல்லாம் பேசாத, நம்ம இங்கேருந்து கண்டிப்பாக தப்பிப்போம், கடவுள் நம்ம கூட இருக்காரு, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மனசை தேத்தி விட்டுட்ருக்காங்க. அப்படியே நேரமும் கிடக்குது. நிக் வந்து இப்போ முக்கால்வாசி மயக்க நிலத்திலே இருக்கான். ஏன்னா கால் உடஞ்சி நிறைய ரத்தம் போயிடுச்சு இல்லையா. நிக் தூங்கிட்டு இருக்கும்போது லோரி கத்தியை சூடு பண்ணி காலை வெட்டி எடுத்தாதான் கரெக்டு அப்படிங்கிறத உணர்றா. அவளுக்கு மனசே இல்லை இந்த மாதிரி 2 வெட்டி எடுக்கிறதுல. இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு 2 வெட்டிடுறா. சே, எவ்வளோ கொடூரமான விஷயம். அப்படியே அன்றைக்கி நைட்டும் ஆகுது. இன்னும் மயக்க நிலையிலே இருக்கான். பார்த்தா காட்டுவானா. சே, எவ்வளோ பிரச்சனையை தான் இவங்களும் தாங்குவாங்க. ஏன் இன்ன வரைக்கும் அந்த காட்டு ஓனாய் அவங்கள சாப்பிடல அப்படின்னா லோரி இன்னும் உயிரோட இருக்கா. நாட்களும் வேகமாக கடந்து போய்கிட்டே இருக்கு. நிக்னால சாப்பிட முடியல, தண்ணி இல்லை. இருந்தாலும் தப்பிக்கணுங்கிற காரணத்தினால லோரி வந்து நிக்க குச்சியில் கட்டி மெதுவாக இழுத்துக்கிட்டே வரா. அவளுக்குமே ஒரு கட்டத்தில் சுத்தமாக முடியலை. சுற்றி ஒரு 6-8 காட்டு ஓனாய் நிற்குது. லோரியும் எவ்வளோ தான் சண்டை போடுவா. ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறா அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆனதை. இதுக்கு மேலேயும் இவன் இந்த கொடுமையை அனுபவிக்க வேணான்னு சொல்லி அவளே அவள் கையை வச்சு மூச்சை பிடிச்சி கொண்டுடுறா. அவளால் அழுக தாங்கவே முடியலை. சே, ஒரு சின்ன தப்பு எவ்வளோ பெரிய விஷயத்தில் வந்து நிறுத்தி வச்சு பாருங்க. அவள் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஹெலிகாப்டர் வருது இவங்களை தேடி. ஆனால் அவளுக்கு மனசே இல்லை அதில் போகிறக்கு. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு சர்வைவல் மூவி வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்கள் சினிமா சுருக்கம்.